கோபம், கெத்தான உடல் மொழி என மதுரை சம்பவக்காரராக நிமிர்ந்து நிற்கிறார் கதையின் நாயகன் சரத்குமார். அதோடு ஆக்ஷன் களத்தில் துள்ளல் குறையாத புத்துணர்ச்சி, சீரியஸ் முகபாவனையை வைத்துக் கொண்டு செய்யும் நையாண்டிகள் என கலகலப்புக்கும் கரம் தந்திருக்கிறார். 1970 வைகை அணை கட்டுவதற்காக தேனி மாவட்டத்திலுள்ள சில கிராமங்களை காலி செய்து அவற்றை கையகப்படுத்துகிறது அரசு. அதனால் அக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டத்திற்கு உள்ளாகிறார்கள். அதனால் கஞ்சா கடத்துவது உள்ளிட்ட தவறான செயல்களில் சிலர் ஈடுபடுகிறார்கள். வைகை அணைக்கு அருகிலிருக்கும் பகுதியில் வசிக்கிறார் ரொக்கப்புலி சரத்குமார். அந்த ஊரின் காட்ஃபாதர். ஒரு கட்டத்தில் தனிமையில் நிற்கும் கொம்புசீவி பாண்டிக்கு ரொக்கப்புலி உதவி செய்கிறார். பிறகு ரொக்கப்புலியுடனேயே வந்து இணைந்து விடுகிறார் பாண்டி. அதனையடுத்து இருவரும் இணைந்து பல கடத்தல் சம்பவங்களிலும் ஈடுபடுகிறார்கள். படத்தோடு காவல் அதிகாரிகளுடனான பகை உள்ளிட்ட பல பிரச்சனைகளையும் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். இந்த பிரச்சனை ரொக்கப்புலியையும் கொம்புசீவியையும் என்ன செய்தது என்பதுதான் பொன்ராம் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் கொம்புசீவி படத்தின் கதை. கோபம், கெத்தான உடல் மொழி என மதுரை சம்பவக்காரராக நிமிர்ந்து நிற்கிறார் கதையின் நாயகன் சரத்குமார். அதோடு ஆக்ஷன் களத்தில் துள்ளல் குறையாத புத்துணர்ச்சி, சீரியஸ் முகபாவனையை வைத்துக் கொண்டு செய்யும் நையாண்டிகள் என கலகலப்புக்கும் கரம் தந்திருக்கிறார். ஆனால் வெள்ளை தாடி, மீசை ஒப்பனை மட்டும் செயற்கையாக துருத்திக் கொண்டு நிற்கின்றன. எதிரிகளை அடித்து பறக்கவிட்டு வெற்றி நடைபோடும் ஆக்ஷன் அவதாரத்திலும் கோப ரியாக்ஷன்களை வெளிப்படுத்தும் இடங்களில் மட்டும் கச்சிதம் காட்டி கைதட்டல்களை வாங்கிக் கொள்கிறார் சண்முக பாண்டியன் விஜயகாந்த். இருப்பினும் ஓரிரு இடங்களில் எட்டிப் பார்க்கும் பிகே நடிப்பை சீவியிருக்கலாம். அதுபோல மதுரை வட்டார வழக்கு உச்சரிப்பில் முழுமையை கடைபிடிக்காதது ஏனோ, காவல் அதிகாரியாக கதாபாத்திரத்திற்கு தேர்ந்த நடிப்பை கொடுக்காமல் தட்டு தடுமாறி பாஸ் மார்க் வாங்குகிறார் நாயகி தர்ணிகா. டெம்லேட் காமெடி கதாபாத்திரங்களுக்கான விஷயங்கள் அடங்கியிருந்தாலும் அதனை சுவாரஸ்யமாக்கி கலகல எபிசோடுக்கு ஸ்டீயரிங்கை திருப்பியிருக்கிறார் கல்கி ராஜா.